ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில் மாடல் கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் 4 ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாஜ்மஹால் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர், உஸ்தஸ் அஹ்மத் லஹ்வாரி என்பவர் தாஜ்மஹாலின் கட்டடக்கலை நிபுணர் ஆவார். சரி. இது உலகின் இரண்டாவது பெரிய குவிமாட கட்டடமாகும். தவறு. இது இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலைகளின் கூட்டு கலவையாகும். சரி. டண்டேகர் மற்றும் இராத்தால் பரிந்துரைக்கப்பட்ட உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு என்ன? 2250 கலோரி. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ஜமாலுதீன். கீழ்கண்டவற்றுள் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் அம்சம் அல்லாதது எது? ஒற்றை உறுப்பினர் ஆதல். அரசாங்கத்தின் வகைகள்: முழுமையான முடியாட்சி பஹ்ரைன், அரசியலமைப்பிலான முடியாட்சி ஜப்பான், காமன்வெல்த் பகுதிகள் ஆஸ்திரேலியா, நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. சரியான கூற்றை தேர்ந்தெடு. நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. சரி. நிதிக்குழு ஒரு தற்காலிக அமைப்பு. சரி. 14வது நிதிக்குழு 2015 அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் ஏப்ரல் 1, 2015 முதல் மார்ச் 31, 2020 வரை செல்லத்தக்கதாகும். தவறு. 15வது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரை 2020 நடைமுறைக்கு வரும். ஆன்சர் 1, 2, 4 மட்டும். சுதந்திர தொழிலாளர் கட்சியுடன் தொடர்புடையவர் யார்? அம்பேத்கர். கேதா சத்தியாகிரகத்தை யாருக்கு ஆதரவாக காந்தி தொடங்கினார்? விவசாயிகள். தேசிய சிறு தொழில் கழகம் NSIC உருவாக்கப்பட்ட வருடம் 1955. பின்வருவனவற்றில் எது பலமுனை வரியாகும்? மதிப்பு கூட்டு வரி. கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத் பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்தை வழங்குகிறது? ஷரத் 19(1)A. அரசர் புதைக்கப்படும் இடத்தில் கோயில் எழுப்புதல் பள்ளிப்படை. சரி. சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஜலத்தம்பம் நீர்த்துணி, இதுவும் சரி. சிவஞான பூதம் மெய்கண்டார், இதுவும் சரி. அப்ப ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். இதுல இருக்கிற எல்லா கூற்றுமே சரி. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து வரி சம்பந்தமான தகவல்களை பரிமாற்றிக்கொள்ள ஒப்பந்தம் செய்து உள்ளது? சுவிட்சர்லாந்து. பின்வரும் மாநிலங்களை இடமாற்று வேளாண்மை பெயர்களோடு பொருத்துக. மாநிலம், இடமாற்று வேளாண்மையின் பெயர். அஸ்ஸாம், ஜூம். ஆன்சர் டி. கேரளா, பொன்னம். ஒடிசா, பொடு. மத்திய பிரதேசம், மாசான். அதிக வட்டி வீதமானது ஒரு குடும்ப அமைப்பை சார்ந்தவரை அதிகமான சேமிப்பு செய்ய வேண்டும். ஆனால் தொழில் நிறுவனங்களின் குறைவாக கடன் வாங்குதல் வேண்டும். கீழ்கண்டவற்றில் கட்சி தாவல் தடை சட்டத்துடன் தொடர்பு அல்லாதது எது? 44வது சட்ட திருத்தம் 1978. பாண்டி நாட்டிற்கு மார்க்கோ போலோ வருகை புரிந்த போது பின்வரும் எந்த பழக்கம் நடைமுறையில் இருந்தது? உடன்கட்டை ஏறுதல் மற்றும் பலதார திருமணம். வாக்காளர் பதிவு அலுவலரை நியமிப்பவர் யார்? இந்திய தேர்தல் ஆணையம். ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். காந்தி தனிநபர் சத்தியாகிரகத்தை எப்போது தொடங்கினார்? அக்டோபர் 1940. பிட்காயின் என்பது மாய செலவாணி. கேல்கர் கமிட்டி என்பது எதற்காக அமைக்கப்பட்டது? வரி கொள்கை மறுசீரமைப்பு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1வது கூற்று மட்டும் சரி. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பிற வாக்குப்பதிவு அலுவலர்களின் உதவியுடன் வாக்குச்சாவடியில் தேர்தலை நடத்துகிறார். வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? 2010. குப்தர்கள் காலத்தில் லோகபாலா என்பது யாரை குறித்தது? மாநில ஆளுநர். பருவமழை குறையும் போது விவசாயம் பொய்த்ததனால் ஏற்படும் உழவர்களின் தற்காலிகமான ஏழ்மை நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முற்றிய வறுமை.
தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது? வசுபந்து. கீழ்கண்டவற்றுள் தேர்தல் சீர்திருத்த குழு அல்லாதது எது? சந்தானம் குழு 1964. சி.எச். அனுமந்தராவ் குழு, ஜி.வி.கே. ராவ் குழு மற்றும் எல்.எம். சிங்வி குழு ஆகியவை எதனுடன் தொடர்புடையது? உள்ளாட்சி அரசாங்கங்களை வலுப்படுத்துதல். ஜி.எஸ்.டி என்பது எவ்வகை வரி? மறைமுக வரி. பின்வருவனவற்றுள் பகத்சிங் எதனுடன் தொடர்புடையவர்? ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், மத்திய சட்டமன்றத்தில் குண்டுவீச்சு, இரண்டாவது லாகூர் சதி வழக்கு. இந்த மூன்றுலையுமே தொடர்புடையது. 1, 2 மற்றும் 3. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 3வது கூற்று சரியானது. ஆரம்ப காலத்தில் மாநகராட்சி அமைப்புகள் மும்பை, மெட்ராஸ் மற்றும் கொல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்டன. மாநகராட்சி உறுப்பினரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். சத்திய ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? வடலூர். இந்திய தொழில்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? 4. இந்திய மாநில நிதி நிறுவனங்களில் முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகின்றன? நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள். கீழ்கண்டவற்றில் நகராட்சி அமைப்புகளால் விதிக்கப்படாத வரி எது? நீர் வரி. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 வருட காலத்திற்கு குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் என கூறும் ஷரத் எது? ஷரத் 56. பின்வருவனவற்றுள் பல கட்சி முறையை பின்பற்றாத நாடு எது? வியட்நாம். பின்வருவனவற்றில் தேசிய வருவாய் பற்றிய சரியான கூற்று எது? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும். விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கும் முன் ஹரிஹரர் மற்றும் புக்கர் யாரிடம் வேலை பார்த்தனர்? ஹொய்சாளர்கள். விஜயநகர பேரரசு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. காகத்தியர்களின் தலைநகர் வாரங்கால், அவர்களுடைய நாணயம் வராகா. இதுதான் சரியான கூற்று. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் எத்தனை? 3வது இடம். இந்திய குடியரசுத் தலைவருக்கு நெருக்கடி கால அதிகாரத்தை வழங்கும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 18. எந்த ஷரத் இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது? ஷரத் 124. அடிமை மரபு 1206 முதல் 1290. கில்ஜி மரபு 1290 முதல் 1320. துக்ளக் மரபு 1320 முதல் 324. லோடி மரபு 1451 முதல் 1526. பரந்த நிலை பணம் என்பது M3 மற்றும் M4. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? 62. வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் மொத்த வைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் அல்ல? நெகிழும் அரசியலமைப்பு. அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் யார்? முதலமைச்சர். பின்வருவற்றில் சரியான காலவரிசையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி. பெஷாவார் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, இரண்டாவது லாகூர் சதி வழக்கு. பின்வருவனவற்றில் இந்தியாவின் 2ஆம் நகரமயமாக்க பகுதிகள் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளன? அரிக்கமேடு, கீழடி, உறையூர். மேற்கண்ட அனைத்தும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாரசீக மொழியே முகலாயர்களின் நிர்வாக மொழியாக இருந்தது. சரி. பட்ஜெட் என்பது முதல் நிலையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணம் ஆகும் என கூறியவர் யார்? ரேனி ஸ்டோன். எந்த வகையான வரவு செலவு திட்டத்தில் மக்கள் மேம்பாட்டிற்காக என்ன செய்தோம், எவ்வளவு செய்தோம் என்பதை தெரிவிக்க வேண்டும்? சாதனை வரவு செலவு திட்டம். கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து அரசியலமைப்பு.
மாநிலங்களவையில் தமிழ்நாட்டிற்கான இடங்கள் எத்தனை? 18. பொருள் நகரம். சங்கு ராஜஸ்தான் சங்கு சங்கு பாலகோட். கார்னிலியன் லோத்தல். ஸ்டீடைட் தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான். மத்திய மாநில உறவுகளின் மறுசீரமைப்பு குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக ராஜ மன்னார் குழுவை அமைத்தது யார்? தமிழக அரசு. அரசியலமைப்பின் எந்த அட்டவணை ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிர்ணயம் பற்றி கூறுகிறது? 4வது அரசியலமைப்பின் அட்டவணை. சோழர் காலத்தில் மும்முடி சோழ மண்டலத்தின் ஆளுநர் யார்? சோழ இலங்கேஸ்வரர். பின்வரும் சோழர் காலத்தில் நிலத்தை அளக்க பயன்படுத்தப்பட்ட அளவீடு எது? குழி, வெளி, மா. மேற்கொண்ட அனைத்தும். ஆன்சர் டி. 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை அடிப்படையில் மாவட்டங்களின் சரியான ஏறுவரிசையை தேர்ந்தெடு. பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஷரத் 32 உச்ச நீதிமன்றமானது அடிப்படை உரிமைகளை அமலாக்க நீதி பேராணை வெளியிடும் அதிகாரம் கொண்டுள்ளது. சரி. ஷரத் 226 அடிப்படை உரிமைகளை அமலாக்குவதற்கு மட்டுமின்றி மற்ற காரணங்களுக்காகவும் நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு உண்டு. தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 முக்கிய குறிக்கோள் என்ன? தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 முக்கிய குறிக்கோள் 2045 ஆண்டிற்குள் மக்கள் தொகையை நிலைப்படுத்துதல், மகப்பேறு காலத்தில் இறக்கும் தாய்மார்கள் விகிதத்தை 1,00,000 குழந்தைகளுக்கு 100க்கு கீழ் கொண்டு வருதல், குழந்தை திருமணத்தை தடை செய்யும் சட்டம், குழந்தை பேறு காலத்திற்கு முன் குழந்தையை கண்டறியும் சட்டம் ஆகியவற்றை சீரிய முறையில் செயல்படுத்துதல். இது எல்லாமே சரி. மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி. மேற்கண்ட அனைத்து. எய்ட்ஸ் நோய் தொற்று நோய்களை தடை செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் போன்ற தகவல்களை கொடுத்தல். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பொறுத்துக. அமர்த்யா நிதி அமைச்சர், சுமந்த் வெளியுறவு செயலாளர், நியாதீஷ் தலைமை நீதிபதி, சாரி நௌபத் தலைமை தளபதி. மெட்ராஸ் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது? 1969. யாதவர்கள் தேவகிரி, ஹொய்சாளர்கள் துவாரா சமுத்திரம், காகாத்தியர்கள் வாராங்கல், பாண்டியர்கள் மதுரை. தவறானதை தேர்ந்தெடு. சவுத் மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 1/4 வசூலிக்கப்பட்டது. சாரி நௌபத் குதிரைப்படையின் தலைமை தளபதி. ஹாஜிரர் மஜ்லிம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். இவற்றில் எதுவுமே தவறான இணை இல்லை. ஆன்சர் டி. பின்வருவனவற்றில் மாநிலங்களவை பற்றிய தவறான கூற்று எது? அதன் உறுப்பினர்களில் 2/3 ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஓய்வு பெறுகின்றனர் அப்படிங்கிறது தவறானது. மீதி எல்லாமே சரியானது. தவறான இணையை தேர்ந்தது. சுதேசமித்திரன் தமிழ்நாடு, கேசரி மகாராஷ்டிரா, யுகந்தர் வங்காளம், அமிர்த பஜார் பத்திரிகை பம்பாய். ஆப்ஷன் டி தான் தவறானது. ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் இருந்து மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரு உறுப்பினரை ஆளுநர் நியமிக்க எந்த ஷரத் வழிவகுக்கிறது? ஷரத் 333. அரசியலமைப்பின் ஷரத் 370ற்கான வரைவை உருவாக்கியவர் யார்? கோபாலசாமி ஐயங்கர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? ஸ்ரீ மேகவர்மன். பின்வருவனவற்றில் மெகர்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இது வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை மிக முன்னதாகவே தொடங்கிய உலக பகுதிகளில் ஒன்றாகும். தமிழகத்தில் எந்த மாவட்டம் அதிக குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? நீலகிரி. இரட்டை ஆட்சி முறை முதலில் எந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது? இந்திய அரசு சட்டம் 1919.
கூற்று ஏ காரணம் ஆர். இரண்டுமே சரியான கூற்று. காரணமும் கூற்றும் சரி. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களையும் ரொக்க இருப்பு விகிதங்களையும் உயர்த்துகிறது. சரி. விலையேற்றத்தை கட்டுப்படுத்த. இரண்டுமே சரியானது. அசாரி அறிக்கை தொழில் உரிமம். எம்ஆர்டிபி சட்டம் முறையற்ற வணிக நடவடிக்கை. சமதர்ம சமுதாய முறை பொதுத்துறை. நிதி கொள்கை வரி மற்றும் வரியில்லா வருவாய். அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறும் ஷரத் எது? ஷரத் 40. உத்திரமேரூர் கல்வெட்டு எதனுடன் தொடர்புடையது? மக்களுக்கான அடிப்படை உரிமைகள். சாரி, உள்ளாட்சி அரசாங்கம். உத்திரமேரூர் கல்வெட்டு எதனுடன் தொடர்புடையது? உள்ளாட்சி அரசாங்கம். வென் வாஸ் பாளையக்காரர் சிஸ்டம் ஸ்டார்டட். பாளையக்காரர் முறை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1530. பின்வருவனவற்றில் தீரன் சின்னமலை பங்கு கொள்ளாத போர் எது? துங்கபத்திரா கரையில் நடைபெற்ற போர். இந்திய அரசியலமைப்பில் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் பதவி வழித் தலைவராக இருப்பார் என கூறும் ஷரத் எது? ஷரத் 64. மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார்? ஆளுநர். மாநில அமைச்சரவை குழுவிற்கு தலைமை தாங்குபவர் யார்? முதலமைச்சர். நாட்டு சமூக உதவி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் 15, 1995. தவறான இணையை தேர்ந்தெடு. மைய திட்டம் சோவியத் ரஷ்யா. சுட்டிக்காட்டும் திட்டம் பிரான்ஸ். சுழல் திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இத்திட்டத்தை இந்தியா அறிமுகப்படுத்தியது. இதுவும் சரி. தவறான இணை எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி ஆன்சர். தவறான இணை எதுவும் இல்லை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரி. பேஷ்வா ஆட்சியாளர்களுள் சிறந்த நிர்வாகியாக கருதப்படுபவர் யார்? பாலாஜி பாஜி ராவ். சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1660 சேஸ்ட்கான் தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். புரந்தர் உடன்படிக்கை சிவாஜி மற்றும் ஜெய்சிங் இடையே 1665 ஜூன் 11 கையெழுத்தானது. சரியான கூற்று. இரண்டுமே. அப்ப ஆன்சர் சி. சரியான இணையை தேர்ந்தெடு. குறு உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரி. சிறு உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 25 லட்சத்திற்கு அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். சரி. நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதுவும் சரி. அப்போ எல்லா கூற்றுமே சரி. மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரியான இணை. எந்த ஆண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் ஏற்படுத்தப்பட்டது? 2006. தமிழக சட்டசபையில் எத்தனை இடங்கள் தனி தொகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன? 45. கருப்பு சந்தையினால் ஏற்படும் பணவீக்க வகை எது? பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். அரசின் முழுமையான மற்றும் தடையில்லாத அதிகாரத்தை குறிப்பிடுவது எது? இறையாண்மை. மராட்டியர்களின் சரியான காலவரிசையை தேர்ந்தெடு. சிவாஜி, சாம்பாஜி, ராஜாராம், சாஹி. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் பானிபட் போர், அடுத்து கன்வாய் போர், அடுத்து சந்தேரி போர், அடுத்து காக்ரா போர், சௌசா போர், கன்னோசி போர். இந்திய அரசியலமைப்பு தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடு. சமதர்மம் என்ற சொல் 1976 44வது திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இதுதான் தவறான கூற்று. மீறி இருக்கிற எல்லா கூற்றுமே சரி. 86வது திருத்த சட்டம் 2002 பிரிவு 21A 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கியது. இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்கும் மானது. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அதை நீதிமன்றங்கள் மீண்டும் அமல்படுத்த உதவுகிறது. ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியலமைப்பு தொடர்பான தவறான கூற்று ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. ஆன்சர் சி.
பாரத் மேலா எல்லைப் பகுதிகள் இணைத்தல். MGNREGA உலகின் பெரிய பொதுப்பணி திட்டம். ரூர்பன் மிஷன் திறன் மேம்பாட்டு வளர்ச்சி திட்டம். அடல் புத்தாக்க திட்டம். ஜஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவித்தல். இதுதான் ஜிகே கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 4ல கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.